ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேடுதலும் நம்முடைய ஜபமும் எதுவாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வீங்கன்னு சவுலை போல கேட்க வேண்டியது, நான் என்ன செய்ய வேண்டும். ஆமென். மேக்சிமம் நம்முடைய ஜபம் எனக்கு என்ன செய்வீங்க. ஆமென். நான் என்ன செய்ய வேண்டும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஜபமாய் மாறும். இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்குமானால் எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்குற ஒரு நிலைக்கு கர்த்தர் விட மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த தேடலே நம்முடைய லைஃப்ல இருக்கோனா எனக்கு என்ன செய்வீங்கிற அந்த ஒரு கேள்விக்கு கர்த்தர் விட மாட்டார். அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தேவன். எடுத்துக்கொள்வோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை. அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வாக்கியத்தை பெறும்படி ஆமென் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் யாருன்னு பார்த்தா நானும் நீங்களும் தான். இப்படி ஒரு பாக்கியம் என்பது நம்முடைய லைஃப்ல பெறுவதற்கு அப்படி நம்மிடத்தில் என்னத்தை பார்த்தாருன்னு தான் எனக்கு தெரியல. ஆமென். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுப்பார் தெரியுமா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் ரீசன் என்ன தெரியுமா? நோவா நீதிமானா இருந்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது ரீசன் என்ன? ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனா ஆறாரு. மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது ரீசன் என்ன? அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறார். யோபுவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது ரீசன் என்ன? அவரே சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன் அப்படின்றார். தாவீதுக்கு நிச்சயமான கிருபை கொடுக்கிறார் ரீசன் என்ன? அவன் இருதயத்துக்கு. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் வரேன். நமக்கு காலைதோறும் கிருபை எப்படி இருக்குது? நமக்கு எதனால கிருபை தாரார்? எவ்வளவு சைலண்ட் ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? நம்ம இதுல சொல்றதுக்கும் இந்த கேட்டகரியில ஒரு கேட்டகரியில நாம அப்படி இருந்தும் அவருடைய கிருபை நாள்தோறும் புதிதா இருக்குது. ஆமாம், அவனவனுக்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இது என்னில் வெளிப்பட்ட நீதினாலேயோ கிரியையினாலேயோ வந்ததல்ல, இது என் மேல் வைத்த அன்பினால் வந்தது. தேவனால் ரட்சிக்கப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை இதை முதலாவது அறிந்து கொள்ளணும். ஆமென். நான் தற்செயலாய் வந்தவனும் அல்ல, தற்செயலாய் அவர் கண்ணில் பட்டவனும் அல்ல. இல்லைனா வேற வழி இல்லாமலும் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து அப்படி அல்ல. அவர் என்னை முன்னறிந்து என்னை முன் குறித்து தான் அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் சத்தம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் தேவ பிள்ளை தேவனுடைய அழைப்புக்காக, தேவன் தந்த ரட்சிப்புக்காக ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். நீங்க எதுக்கு நன்றி செலுத்த மறக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க இதுக்கு டெய்லி நன்றி செலுத்தணும். ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். காரணம் இன்னும் இந்த ரட்சிப்பை பெறாமல் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும் போது நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தருளி அந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாய் ரட்சித்தார். இது அவர் முன்னறிந்து. நானும் நீங்களும் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல, அவரால் கொண்டு வரப்பட்டவர்கள். ஹல்லேலூயா.